உனக்கு என்ன பைத்தியமா? எப்பவுமே இப்படிதான் பயமுறுத்துற. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவும் பயமுறுத்த மாட்டேன். உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துறேன். என்ன? உண்மையாவா? Thank you. சரி, என்ன சர்ப்ரைஸ் சொல்ல போற? அது என்ன சர்ப்ரைஸ்னா, நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்க போறேன். என்ன? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு என் அண்ணன்களை பத்தி தெரியாது. கண்டிப்பா அவங்க உன்னையும் கொன்றுவாங்க, என்னையும் கொன்றுவாங்க. நான் அமித் கிட்ட பேசிட்டேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது. நீ வந்து அமித் அண்ணா கிட்ட சொல்லிட்டியா? என்னைக்கா இருந்தாலும் தெரியத்தானே போகுது. உனக்கு என் அண்ணன்களை பத்தி தெரியாது. மத்தவங்களையும் இறக்கம் பார்க்காம கொல்றவரு உன்னையும் என்னையும் விட்டுருவாரா? ஐயோ கடவுளே. ஸ்வேதா, இங்க பாரு, எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரியாது அண்ணா எவ்வளவு டேஞ்சர்னு. அமித் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? நிஜமாதான் சொன்னாரா? ஆமா, அவன் உண்மையாதான் சொன்னான். ஓகே. அண்ணா, அனூப் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆனால் என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, அவன் என்ன சொல்ல வரானோ அதை முழுசாக கேட்டுட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கண்ணா. ஏன் எனக்கு புரியாதா என்ன? அப்படி இல்லைண்ணா. சொல்லுப்பா, அப்படி என்ன விஷயம்? சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வேலை கிடைச்சிச்சு. சரி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு.
அது அது நான் உங்கள் தங்கச்சி ஸ்வேதாவை லவ் பண்ணுறேன். அவளும் என்ன லவ் பண்ணுறா. கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஏய் ஏய் ம் எந்தர்ரா அண்ணா நீ என் தம்பியோட ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக இங்கிருந்து உன்னை உயிரோட விடுறேன். எவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்ட பேசுவ? போடா வெளிய. உனக்கு அசிங்கமா இல்ல? கேவலம் அந்த கீழ் ஜாதி பையனை நம்மளோட சரிசமமா உட்கார வைக்க பாக்குறியா? இதுக்கப்புறம் அவன் கூட உன்னை நான் பார்த்தேன், அவனுக்கு முன்னாடி உன்னை கொன்னு புதைச்சிருவேன். ஏய், இவங்க மேல ஒரு கண்ணு வை அன்னைக்கு சொன்னல. போடா. ஸ்வேதா, என்னாச்சுமா? அழக்கூடாது. எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் உங்க கூட இருக்கேன். அண்ணன் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா நான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரியா? தேங்க்யூ அண்ணா. இங்க பாருடா, நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். எந்த பிரச்சனையும் வராதில்ல? இதெல்லாம் என் தங்கச்சியை லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப கிடையாது. இங்க பாரு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூடா. தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாத. நீ என்னோட தம்பி, ஆனா நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ சாகணும். நான் உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்தேன். உன்னை ஒரு பெரிய இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அவசரப்பட்டுட்ட. என்னால இந்த சத்தியமா ஏத்துக்க முடியாது. என்னோட பாசமான தங்கச்சிய நானே கொல்றேன். ஏய், இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம்.